மார்ச் 4 புதன்கிழமை. மகா சந்திர கிரகணம் முடிந்து புதன் பகவானின் ஆதிக்கத்தில் இன்று ஒரு புதிய விடியல் பிறக்கப் போகுது. கிரகண தடைகள் நீங்கி இன்று இந்த 3 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் ஆரம்பமாகுது. அது உங்க ராசியா? பார்க்கலாம். கிரகண தோஷங்கள் விலகி நற்பலன் கிடைக்க மகாவிஷ்ணுவை நினைத்து ஓம் நமோ நாராயணா என்று கமெண்ட் செய்யுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. மேஷம், புத்திசாலித்தனம். கிரகண தடைகள் விலகி சுறுசுறுப்பு கூடும். வியாபாரத்தில் லாபம் உண்டு. ரிஷபம், நற்செய்தி. குடும்பத்தில் மனக்கசப்புகள் நீங்கி உறவினர்களிடமிருந்து நற்செய்தி வரும். மிதுனம், அதிர்ஷ்டம். புதன் பலமாக இருப்பதால் இன்று தொட்டதெல்லாம் பொன்னாகும். மாணவர்களுக்கு வெற்றி. கடகம், தெளிவு. மன உளைச்சல் நீங்கி தெளிவு பிறக்கும். நிலுவையிலிருந்த பிரச்சனைகள் தீரும். சிம்மம், யோகம். உங்கள் ராசியிலிருந்த கிரகண தாக்கம் மறைந்து இன்று யோகமான நாளாக அமையும். கன்னி, மேன்மை. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். புதிய பொறுப்புகள் தேடி வரும். துலாம், பாராட்டு. சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும். நீண்ட நாள் காரியங்கள் இன்று முடியும். விருச்சிகம், கவனம். பண பரிமாற்றத்தில் கூடுதல் எச்சரிக்கை தேவை. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். தனுசு, முன்னேற்றம். பொருளாதார நிலை உயரும் நாள். புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்கும் முயற்சி கைகூடும். மகரம், ஆரோக்கியம். உடல் உபாதிகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். தந்தை வழி சொத்துக்களால் லாபம். கும்பம், களிப்பு. வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். கடன் தொல்லைகள் குறையத் தொடங்கும். பணவரவு திருப்தி தரும். மீனம், சுபம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று கைகூடும். வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாகும். கிரகணம் முடிந்த பிறகு வரும் முதல் புதன்கிழமை என்பதால் மகாவிஷ்ணுவிற்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் தானம் செய்வது உங்கள் புதன் திசை தோஷங்களை நீக்கும். தினமும் 6 மணிக்கு துல்லியமான ராசி பலனை தெரிஞ்சிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைக்கிடுங்க.